ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை தான் பார்க்க போகிறோம். இந்த உருண்டை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வயிற்று புண்ணை ரொம்ப ஆற்றும். நிறைய பேருக்கு தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் புண்ணாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை கொடுத்தீங்கன்னா உடனே புண்ணு நல்லபடியாக ஆறிடும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. கண்ட ஸ்நாக்ஸ் பதில் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதனால் வர்ற தீங்கை குறைக்கும். இந்த தேங்காய் பால் உருண்டையை செய்வதற்கு நம்மளுக்கு ஜவ்வரிசி நான் 100 எடுத்துக்கிறேன். இதில் நான் நைலான் ஜவ்வரிசி போட்டிருக்கேன். நீங்கள் மாவு ஜவ்வரிசி வாங்கிக்கோங்க. இப்போ ஜவ்வரிசியில் தூசி இருக்கும், அதை நான் நல்லா கழுவிக்கிறேன். நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். கழுவி எடுத்துட்டு தண்ணி நல்லா தனியாக கொதிக்க வைங்க. சுடு தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு இந்த ஜவ்வரிசியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற்றி கிளறணும். இப்போ நான் ஒரு சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இப்போ ஊற்றிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடணும். திரும்பவும் நம்ம அதை கலந்து விட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு மறுபடியும் கொதிக்க வச்ச சுடு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் வைக்கணும். இது எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். அரை மணி நேரம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்து பால் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் ஜவ்வரிசி ஊறுறதுக்கு டைம் எடுக்கும், ஒரு அரை மணி நேரம். அதனால தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் தேங்காயை திருவி அதில் கொஞ்சம் ஏலக்காய், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ சர்க்கரையை நீங்கள் கலந்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை கலந்துக்கிறேன். கலந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். இதை நம்ம உள்ளே வைக்கணும் ஜவ்வரிசி உருண்டைக்குள்ளே. அப்போ தான் அந்த ஜவ்வரிசி உருண்டை நல்லா வேகும்போது நல்லா தேங்காய் பூ இந்த சர்க்கரையோடு கலந்து நல்லா வெந்து வரும். வெந்து வரும்போது சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஜவ்வரிசி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து இருக்குது. இப்போ நீங்கள் ஒருவேளை இந்த ஜவ்வரிசி உங்களுக்கு வேகலைன்னா லைட்டாக அடுப்பில் வச்சுட்டு கூட நீங்கள் அதை இது பண்ணிடலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் திக்காக வந்துடும். இப்போ திக்காகிடுச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் அந்த அரை மணி நேரம் ஊறின பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா செட்டாக இருக்கும். ஸ்பூனை வச்சு நல்லா எடுத்துட்டு கையிலே நல்லா மசிச்சுக்கோங்க. கையிலே நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா உருண்டை உருட்டுறதுக்கு சூப்பராக வரும். இப்போ நான் கையிலே கொஞ்சம் பிசைஞ்சுக்கிறேன். பிசைஞ்சுக்கிட்டு நல்லா உருட்டிட்டு கையில் இப்போ இந்த தேங்காய் பூரணை வச்சுக்கிட்டு பக்கத்தில் இது நல்லா உருட்டி வடை மாதிரி தட்டுங்க. நல்லா ஃப்ளாட்டாக தட்டி கையில் வச்சுக்கோங்க. அழுத்தி வச்சுட்டு இப்போ தேங்காய் பூரணம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நடுவில் ஃபில்லப் பண்ணுங்கள். நடுவில் ஃபில்லப் பண்ணி அதை அப்படியே மூடிடணும். மூடி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துருங்க. நல்லா தேங்காய் பூரணம் வெளியே வராத வரைக்கும் நல்லா அழுத்தி மூடி உருண்டையாக உருட்டி எடுத்து தனியாக நம்ம இப்போ இட்லி தட்டில் நீங்கள் வைக்கலாம். இல்லை ஸ்டீமர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டீமரில் வச்சு வைக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்டீமர் ஒரு தட்டு வச்சுருக்கேன். இந்த தட்டில் நான் ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன், வெள்ளை துணி. நீங்களும் ஒரு துணியை போட்டு வைங்க, இல்லைன்னா எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஒரு துணி போட்டு வச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக எடுக்க வரும். இந்த மாதிரி துணி போட்டு வச்சுட்டு இந்த உருண்டைகள்லாம் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் இதோட சின்னதாக உருட்டினீங்கன்னா ஒரு 5, 6, ஒரு 7 கூட வரும். நான் பெரிய பெரிய உருண்டையாக உருட்டினதுனால 4 தான் நான் போட்டு 4 இல்லை ஒரு 8 போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக உருட்டினீங்கன்னா ஒரு 10, 12 வரும். இப்போ நம்ம துணியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஏற்கனவே ஜவ்வரிசி வெந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்டீம் தான் பண்ணுறோம், அவிக்க தான் செய்கிறோம். இப்போ வெந்துருச்சு ஒரு 5 நிமிஷத்தில். இப்போ இது கொஞ்சம் ஆறினோடனே ஒரு கிண்ணத்தில் இந்த ரெண்டு உருண்டையோ ஒரு உருண்டையோ குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க. குழந்தைகளுக்கு இனிப்பு தேவைப்பட்டால் அந்த தேங்காய் பால்லையும் கொஞ்சம் சீனி சுகரோ ஏதோ உங்களுக்கு கலந்து நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் உருண்டை தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை வாரம் ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இல்லை 15 நாளைக்கு ஒரு வாட்டி இதை செய்யும்போது இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நிறைய விட்டமின்ஸ் சத்துக்கள், மினரல் எல்லாமே இருக்குது. எல்லா சத்து இருக்குது. இரும்பு சத்து, கால்சியம், எல்லா சத்தும் இருக்குது. இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுக்குறனால குழந்தைகள் ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. சும்மாவே இந்த ஆள்வள்ளி கிழங்கோட பயன்கள் ஏராளம். ஆள்வள்ளி கிழங்கு ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடியது, உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. அதில் வர்ற அந்த ஜவ்வரிசியை நம்ம வச்சு செய்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைகளுக்கு இதை நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வயிற்றில் உள்ள புண்ணு எல்லாமே ஆறிடும். நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள்.